ஃபவுண்டேஷன் மெயினா செட் ஆகணும் அப்படின்னா நமக்கு பவுடர் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ அப்ப அந்த பவுடர் வந்து நமக்கு ஃபேஸ்ல போட்டாலும் கரையாம அப்படியே மேட்டா நிக்கணும். இது ஃபுல்லாவே வந்து கரைஞ்சிடுச்சு. இதே மாதிரிதான் நீங்க ஃபேஸ்ல போட்டா அதே மாதிரிதான் அப்படியே ஸ்வெட் ஆகி வழிஞ்சு வந்துடும். லாரா மிஸ்ஸியோட பவுடர் போடுறோம். ஓகேவா? இது கரையவும் இல்ல, தண்ணியும் அப்படியே இருக்குது. பவுடர் அப்படியே மேல நிக்குது, தண்ணி வந்து தனியா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த லாரா மிஸ்ஸோட பவுடர் வைக்கும் போது மேக்கப் அப்படியே செட் ஆயிடும். அப்படியே நிக்கும் மேட்டா. சோ ஸ்வெட் ஆனாலும், அதாவது ஸ்வெட் ஆனா மேக்கப் கலையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்வெட் ஆனா மேக்கப் லைட்டா ஒரு கலையும். பட் வந்து ஓரளவுக்கு ப்ராடக்ட் நிக்கிறதுக்கு இந்த பவுடர் ஓகே செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நார்மல் பவுடர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டோடனே கலைஞ்சு வந்துடும். பட் இது கொஞ்ச நேரம் ஸ்டே இருக்கும். அதாவது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ன்றது கிடையாது, ஸ்வெட் ப்ரூஃப் தான். அதான் மேக்கப் போட்டா ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகிறதுலாம் நீங்க தடுக்க முடியாது. ஸோ லைட்டா அப்படி எடுக்கும் போது சும்மா அந்த டிஷ்யூல வரும். நம்ம ஒன்றும் அப்படியே அடிச்சு பேஸ் போட்டு நல்லா அப்படியே ஒட்டிலாம் வைக்கல, சும்மா கம் போட்டு சும்மா அப்படியே ப்ராடக்ட்டை ஸ்கின் மேல போடுறோம். அது கொஞ்ச நேரத்துக்கு கலையாம இருக்கணும், செட் ஆகணும். அதுக்கு தான். ஓகேவா?